ஸோ யாருங்க சுந்தர் பிச்சை? நீங்கள் ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. கூகுள்ங்கிறது எவ்வளோ பெரிய கம்பெனி உங்களுக்கே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். கூகுளோட எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ப்ராசஸ் கூகுளுக்குள்ளே போய் வேலை செய்கிறது, வேலைக்கு கிடைக்கிறது, அப்புறம் கூகுளில் என்ன ஒர்க் என்வாயர்மெண்ட்டு, ஒர்க் கல்ச்சர் எப்படி, இதெல்லாம் நம்ம ரூமர்ஸ் கேட்டிருப்போம். கூகுளோட ஹெட்டாகவே ஆகுது ஒரு தமிழன். என்னங்க நம்ப முடியுதாங்க? லாரி பேஜ் தாங்க சிஇஓவாக இருந்தார். அவர் தான் கூகுளை கண்டுபிடிச்சதே, அவரும் அவரோட ரூம்மேட்டும். கடைசியில் பார்த்தா நம்ம ஆள் தட்டி எடுத்துட்டாரு. ஒன்று சொல்லுங்க, ஒரு ஹிப்பாக்ரஸி ஒன்று இருக்குங்க. என்னென்னா, நம்ம அப்துல் கலாம் சார் எவ்வளோ நல்லவர். அவர் இறக்கும் போது நம்ம என்ன சொன்னோம்? பா என்ன மனுஷன்யா, அவர் என்ன தான் இருந்தாலும், எவ்வளோ மூளை இருந்தாலும் அந்த மூளையை தூக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகாமல் நம்ம ஊர்லேயே இருந்தார் பாரு, அவர் மனுஷன் அப்படின்னோம். ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் சுந்தர் பிச்சையை சிஇஓவை போட்டோன்னா, ஐயோ என்ன ஆளியா பா, ஐ எம் வெரி ப்ரவுட். என்னங்க இது? ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, அவர் பண்ணதும் தப்பு இல்லை, அப்துல் கலாம் பண்ணதும் தப்பு இல்லை, இவர் பண்ணுறதும் தப்பு இல்லை. 2 பேரையுமே நம்ம ப்ரௌடாக இருக்கலாம். ஏன்னா வெளிநாட்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் சிஇஓ இருக்கார், எவ்வளோ சிஇஓ இப்போ வந்துட்டுருக்காங்க இந்தியன்ஸு. ஆனால் அந்த மென்டாலிட்டி ஒன்று இருக்குங்க. இந்த மாதிரி இன்னும் இந்தியன் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி, இன்னும் ஏழை நாடு வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோ யாரோ போகும்போது அந்த ரேசிசம் அதெல்லாம் வந்து வருது, நம்ம சைடுக்கு வருது. நம்ம தெரியுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிங்கனாலும் தெரியும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே நம்ம முன்னேறும் போது, நம்ம ஆளுங்க வளரும் போது, நம்ம சொசைட்டியை இவங்க தான் தாங்கி பிடிக்கிறாங்கன்னு சொல்லங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு இன்க்ரிமெண்டல் சேஞ்சுங்க, நமக்கு தேவை, இதெல்லாம் தேவை. ஸோ நம்ம இவர் வந்து ஒரு செக்ட் வந்து ரொம்ப புத்திசாலி மாதிரி, என்ன இருந்தாலும் யூஎஸ் சிட்டிசன் தான் அவர், என்ன இருந்தாலும் அவர் தான் அங்கே போயிட்டார்ல, மூளையை எடுத்துகிட்டு அங்கே போயிட்டார். என்ன தப்புங்க? நம்ம உலகத்தையே ஆளுவோங்க, நம்மளால் முடியாதா? பண்ணட்டுங்க, தமிழன் தானே, பண்ணட்டும். என்ன தப்பு இருக்குது? நல்லா பண்ணட்டுங்க, நம்ம ப்ரௌடாக இருப்போங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது? நம்மளும் அந்த மாதிரி, நம்ம பசங்களும் அந்த மாதிரி ஆகணும்னு நம்ம மோட்டிவேட் பண்ணுவோங்க, அவங்களுக்கு தேவையான கல்வி கொடுப்போம். ஸோ எனக்கு ஒன்றும் இதில் தப்பாக தெரில. ஸோ அவருக்கு ஆல் தி பெஸ்ட். ஏன்னா மற்ற சிஇஓலாம் நம்ம சென்னைக்கு வந்திருப்பாங்கன்னானே தெரில, இவர் இங்கேயே வளர்ந்தவர் இருந்திருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தேங்க்யூ.